நான் தொடர்ந்து விவாதிக்கொண்டு ஆனா இப்ப ராணுவத்தால தொடர்ந்தும் சலூன் நடத்தப்படுது, ராணுவத்தால சாப்பாட்டு கடை நடத்தப்படுது, ராணுவத்தால முன்பட்டி நடத்தப்படுது, ராணுவத்தால தோட்டம் செய்து மரக்கறியோட சந்தையில வீழ்படுது. அதை விடுங்க நீங்க, அதுகளை விடுங்க, அதுகளை விட்டுட்டு மக்கள்கிட்ட வேலை மக்கள்கிட்ட விடலாம் தானே. எத்தனை பேர் பாதிக்கப்படலாம்? சிங்களத்துல சொல்லி இருக்கிறார், தான் அவ்வளவுதான் விடுற மாட்டேன், என்னென்ன தாங்களால செய்யப்படுறதுன்றது தேவையில்லை என்று சொல்லி அவர் தான் சிங்களத்துல சொல்லி இருக்கிறார், தான் அவ்வளவுதான் விடுற மாட்டேன், என்னென்ன தாங்களால செய்யப்படுறதுன்றது தேவையில்லை என்று சொல்லி ஏன் அதிபர்கள் அதில் அக்கறைப்படுகிறாங்க? அவைகளுக்கு அது பெருசா அது தேவை என்று நினைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அந்த விஷயம். பாருங்க 3,10,00,000 400 காசு திரும்புது என்றால் என்ன செய்தீங்கன்னு கேட்குறீங்க திருப்பி எல்லாரும். அர்ச்சனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற அர்ச்சனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த 2025 கூடிய ப்ரொபோசலை தயாரிக்கீங்க. அதுல நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு நான் நினைக்கிறேன் என்றால் எங்களோட வடக்கு மாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் முக்கியமானது டெனரி என்று சொல்லப்படுற ஒன்றே இல்லை. அதாவது வந்து தோல் பதன்ற தொழிற்சாலை ஒன்றே இல்லை. ஆனால் இலங்கையில தேயிலைக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுறது டெனரி, அது கூட தான் காமன். வேன் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல முக்கியமா நீங்கள் கிளிநொச்சியில ஒரு 2-3 டெனரியர் ஒரு ப்ரொஜெக்ட்ல எழுதி இங்கே அடிக்கப்படுற மாட்டு ரச்சியில இருக்கிறது மாட்டு தோல் எல்லாமே வேஸ்ட் ஆகும் போது கொழும்புக்கு தான் ஏற்படுது இல்லை. அதுதான் அதில் ஏதாவது படிக்கணும். நீங்கள் அது சம்பந்தமாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். அது சம்பந்தமா ஏதாவது எங்களையும் உள்வாங்குவீங்களா சந்தோஷப்படுறோம். முன்படி தொடர்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆக்கின்ற ஒப்பீனியன் எடுக்கிறது நல்ல முன்படி தொடர்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வி திணைக்கள அதிகாரிகள் இல்ல அது காரணம் சொல்லிருக்கீங்க சார். அவை எடுக்க ரெடியா இருக்கணும். இது சம்பந்தமாக நாங்கள் வந்து பேசணும். அந்த பிரச்சனை வருகின்ற எஜுகேஷன் கல்வி அதிகாரிகள் தான் சரியா இப்பொழுது வீதியில் எல்லாம் பொங்கா சேர்த்து கொடுக்கும் மாநசபைக்கு கொடுக்குறோம். எல்லாமே ஆர்டிஏ ரோட் எங்களோட மாவட்டத்தில் அதை வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆர்டிஏ ரோட்ஸ் எல்லாம் செய்தார்கள். ஆனால் வீதி அபிவிருத்தி திணைக்களம் அதாவது மாகாண சபைக்கு அதில் எங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது சார். நாங்கள் ஒரு முன்னுரிமை பட்டியல் எல்லாத்தையும் எல்லா மாவட்ட பிரதேச செயலாளர்களையும் எடுத்து நாங்கள் ஒரு ஆளுநர்கிட்டையும் சமர்ப்பிச்சிருக்கிறோம். விசேடமாக நிதிகள் எங்கேயாவது பெற்றுத்தருக்கிறோம். ஒரு தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஏற்கனவே 200 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் முழு தேவைகளை பட்டியல்படுத்தி கொடுத்துருக்கிறோம். இந்த ஆர்டிஏயும் உங்களோட சேர்த்து அதே போல அடுத்த மாதம் ஒரு நெடுஞ்சாலை முக்கிய அமைச்சர் மாற சரியா, அதனால அது அவரோட சொல்றதெல்லாம் மேலும் பேசி கொடுக்கலாம் வாய்ப்பு கொடுக்கலாம். Think about it and if you can release මේ ගොවිපල ඒ තියෙන වටකට්ටුවල තියෙන ගොවිපල රිලීස් කරන්න බැරිද? ආමද්ද මේගොල්ලෝ කියනවා දැන් ගොවිපලේ ඇත්තටම දැන් මේක රිලීස් කරන්න ප්‍රශ්න නෙමෙයි තියෙන්නේ. දැන් මෙතන මේ CST කියලා කියන්නේ ඇත්තටම මේ රේබිලිටේට් වෙච්ච ජෙනරලි කිලිනොච්චි විශ්වවිද්‍යාලය ඒරියා එහෙම තමයි යාඩ කරන්නේ. ඒකවල මේගොල්ලන්ගේ ඇත්තටම මේ පාර්ට් එකක් තියෙන්නේ. ඒක රිලීස් කරන්න අවශ්‍ය නම් මේක අවශ්‍ය නැහැ කියලා ஒரு நிமிஷம் என்னண்டா இதுல நீங்கள் உண்ட இதுக்கு நான் திரும்ப சொன்னேன். அவரும் அதை விளங்கப்படுத்தின கௌரவத்தினாவும் வட்டக்கட்சிக்கு புற உருவாகின வவுனியா விவசாய பாடசாலை இன்னைக்கு டிப்ளமா பயிற்சிகளை கொடுத்துருக்கு. வட்டக்கட்சி விவசாய பாடசாலையில் படித்தாக்களை பற்றி தான் கிளிநொச்சியில குடியேற்றத்தில் கூட பெரிய பங்கு வகித்து இருக்கு. இன்னைக்கு இங்கே வந்து ஆளணி இல்லை அல்லது காசு இல்லை அல்லது ஆமியில இருக்கட்டும் நினைக்கிற மாதிரி அதிகாரிகள் மனையில் இருக்கணும். அது பிள்ளையான விஷயம். உதாரணத்துக்கு கிளிநொச்சியில் 2 குளம் மட்டுமில்லை, குளத்துக்கு கணக்க மைனர் குளம் தேவை. இந்த குளம்
பார்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு கிணமடுக்குளத்துக்கு 40 பேர் விட 8 பேர் தான் இருக்கிறார். அதை விட பல்வேறுபட்ட குளங்கள் இங்கே இருக்குது. அதை விட பல்வேறுபட்ட துறைகளில் மைனர் இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்பாடு இருக்குது, விவசாயத்தோடு இருக்குது. ஆனால் எந்த திணைக்களம் ஒரு ப்ராஜெக்ட் எழுதியிருக்குது உலக வங்கிக்கோ அல்லது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்குக்கோ இதை இந்த பண்ணியை நாங்கள் இப்படி செய்யலாம், இதால் 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம், இன்றைக்கு விட்டுட்டு ஓடுறாங்க வெளிநாட்டுக்கு. இல்லை, இங்கே நான் பண்ணியே வச்சிருக்கிறோம், இங்கே நான் ஸ்விமிங் தொழிற்சாலை வச்சிருக்கிறோம், கெமிக்கல் ஃபேக்டரியை வச்சிருக்கிறோம். ஆனால் எந்த ப்ராஜெக்ட் எழுதியிருக்கிறோம் 1000 பாலம் திட்டம் பண்ணால் கொழும்புலேருந்து டிசைன் சொல்கிறோம். இங்கே எங்கள்கிட்ட டிசைன் இல்லை. தயவு செய்து தர யோசிங்க. அதோடு இதை உற்பத்தி பண்ண දැන් මේ ගවර්න්මන්ට් ලෑන්ඩ් එක මේක වගා කරලා ආදායමක් රජයට ගන්නවා. එතකොට මේක ඩිසයිඩ් කරනවා නම් this ගවර්න්මන්ට් ලෑන්ඩ් අවස්ථාවක් නැහැ. අවස්ථාවක් නැහැ කියලා ඩිසයිඩ් කරගන්නවා. ඒක ප්‍රශ්නයක් නැහැ. මේක රිලීස් කරලා ඉන්න உற்பத்தி பண்ண இல்லை. அது ஒரு விவசாய பாடசாலை. விவசாய சும்மா மடக்கூடாது. because everyone avoids I mean, while endorsing honorable, chairman and honorable members, parliament request, we have to transfer that land to the state agriculture department. We will take over the land from the military to the main department. First, second, we can consider those CST that the government paid. இது பல தடவை பேசப்பட்ட விஷயம். 1000 பேர் இந்த ஃபார்மில் வேலை செய்யுது. குண்டசாலை ட்ரைனிங் காலேஜும் திருநெல்வேலி ட்ரைனிங் காலேஜும் வட்டக்கட்சியும் சேம் டைம் உருவாக்கப்பட்ட விவசாய பாடசாலை. இன்றைக்கு குண்டசாலையும் திருநெல்வேலியும் நடந்தோன்றது, ஆனால் வட்டக்கட்சி மூடப்பட்ட நிலைதான் இருக்கு. 1000 பேர் வேலை செய்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இன்றைக்கு இராணுவத்தின் முகாமாக இருக்கு. அது விவசாயம் இல்லை. இன்றைக்கு அங்கே விவசாயம் இராணுவம் தான் செய்யும். ஏன் இராணுவம் அந்த பாதுகாப்பு பிரச்சனையை பார்க்க வேண்டிய இராணுவம் அதை வடக்கு மாகாண விவசாய அமைச்சிட்டு ஒப்படைச்சிட்டு பிரச்சனை முடிக்குது. அவரோட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஏதாவது ஒரு நாட்டின் உதவி என்றாலும் திரும்பவும் விதை உற்பத்தி உட்பட அந்த பண்ணையை கொண்டு போகலாமே. விவசாய அமைச்சின் செயலாளர் இருக்கிறீங்களா வடக்கு மாகாணம்? சொல்லுங்களேன். உங்களோட இதுக்கான இந்த ஃபார்ம் இருக்கு 441 ஏக்கர். அதில் ஆக 30 ஏக்கர் தான் அன்னைக்கு உங்களோட கையில் இருக்கு. 31 ஏக்கர் இருக்கு. 410 ஏக்கரும் ஆமீன் கையிலான் இருக்கு. இப்போ அவையிட்ட கையடிச்சா இப்ப திரும்பவும் ஒரு கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் நீங்க உங்களால அந்த காணியை மீள பெற்றுக்கொள்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்க சொல்லுவீங்களா? சரி சரி, நீங்க புதுசாவதுனால வேண்டி நம்ம இப்படி ஒரு பீடியா சொல்லுங்களேன். முதல் எங்களுக்கு முழுமையாகத்தான் அது எங்களோட விவசாய திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிறகு அதுல 31 ஏக்கரைத்தான் நாங்கள் பயன்பாட்டுக்கு எங்களுக்கு தரப்பட்டிருந்து மிகுதி காணி இராணுவத்தால பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அதுக்கு அதை கேட்டு பெற மாதிரியான நிலைமை இருக்கையில இப்ப 7 ஏக்கர் காணியை விடுவிக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். அதை நாங்கள் எங்களோட பிரதம செயலாளர் ஊடாக அதை விடுவிக்கும்படி கேட்டிருக்கிறோம். அதில் சில கட்டடங்கள் இருக்கிறது என்று சொல்லியும் அதை நாங்கள் எங்களுக்கு தரத்துக்கு கேட்டிருந்தவை. நாங்கள் சொன்ன அதை நாங்கள் பணம் கட்டி செலுத்தி பெற வேண்டிய தேவையில்லை, எல்லாம் அரசாங்கத்துக்குரியது தானே என்றபடியா அந்த கட்டடங்களையும் சேர்த்து இலவசமாகவே அந்த காணி எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணியை 7 ஏக்கரையும் திருப்பி எங்களுக்கே தருமாறு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை தவிர ஏனைய காணிகளையும் அது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணி என்றபடியே எங்களுக்கு தந்தால் நாங்கள் அதனை பராமரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இப்ப அந்த 31 ஏக்கருக்கு அதை நாங்கள் பராமரிப்பதற்கான ஆளணி தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இப்ப எங்களுக்கு சரியான வேகன்சி இருக்குது. அந்த முழுமையாக அதை தரும் பட்சத்தில் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் ஆளணி ஒதுக்கீடுகளும் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் அதை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆமா, ஒரு விஷயம் கூட இதுல அவர் கேட்டவர் என்னன்னா, நீங்க என்ன முயற்சிகள் இதுவரையும் எடுத்திருக்கிறீர்கள். நான் சொன்னேன், நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறோம், பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு போல பிரேரணை கொண்டு வந்திருக்கிறோம், பாராளுமன்றத்தில் கேள்வி போட்டு அதுக்கு விட இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ராணுவத்துக்கு அந்த காணி இருக்குது. உங்களுக்கு தெரியும் குண்டசாலை எப்படி வளர்ந்துருக்குது, திருநெல்வேலி எப்படி வளர்ந்துருக்கு, ஏன் சமகாலத்தில் உருவாக்கப்பட்ட வட்டக்கட்சி விவசாய பாடசாலை மூடி கிடக்குது, அங்கே ஃபார்ம் இயங்குது இல்லை. உங்களோட பக்கத்துல எனக்கு பலகீனம் இருக்கு. நீங்களும் தயவு செய்து ப்ளீஸ் உணருங்க.
உங்களோட பக்கத்துல அதுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஏதாவது ஒரு நாட்டுகிட்ட அல்ல வேர்ல்ட் பேங்க் கிட்ட இல்ல ஆர்டியா நீங்க இதுவரைக்கும் ஒரு திட்டம் கொடுத்துருக்கீங்க, கேட்டதும் இல்லை, நீங்க அதை பற்றி சிந்திச்சதும் இல்லை. அங்க உள்ள ஆட்கள்ட்ட எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், இது எப்படியான நிறுவனம் கூட நீங்க சொல்ல தயாரில்லை. நீங்க இப்ப என்ன கேட்குறீங்க, காணியை விடுறா எங்களுக்கு ஆரணி தருவணும் காசு தருவணும், முதல் காணியை விட சொல்லுங்க. உங்களோட கையில காணி வரட்டன் 441 ஏக்கர்ல உங்கள்கிட்ட 31 ஏக்கர் தான் இருக்குது, 7 ஏக்கர் தான் இப்ப ஆமி கட்டடத்தோட விடுறேன்னு சொன்னா மிச்ச காணி ஆமி வச்சிருக்கட்டும்னு சொல்றீங்களா? நீங்கள் இப்படி காய்ச்சி தான் இவ்வளவு காலமும் கொண்டு போனீங்க. தயவுசெய்து இப்பயாவது யோசிங்க. முதல் முழு காணியும் ராணுவத்திலிருந்து விடுங்க. வயற்காணி தானே அது, மிச்சம் வயற்காணி எத்தனை, அதுல விவசாயம் செய்கிற பயிர் செய்கிற காணி எத்தனை ஏக்கர், வயல் செய்கிற எத்தனை ஏக்கர்னு வடிவா சொல்லுங்களேன். அதை சொல்றதுக்கு உங்கள்ட்ட தெரியுது இல்லையா? உங்களுக்கு சரியா உங்கள்ட்ட அதுக்குரிய விட இல்லை. කවුරු පාර්ලිමේන්තු වල කෙනෙක් මේක අපි කතා කරන්නේ ඔයගොල්ලෝගේ CST ගැන. අපි අත්‍තරම අපි කනකාට වෙනවා ඔයගොල්ලෝට මේගොල්ලෝ උදව් කරපොදවලද. හැබැයි වැඩේ තියෙන්නේ දැන් මේ CST කියන එකක් හදාගෙන ඒක අපි ඇග්‍රිකල්චර් පැත්තට දෙනවා. ඒක අපි එඩියුකේෂන් පැත්තට දෙනවා. අතකොට ඒක හමුදාවට මේ ඩිස්ට්‍රික්ට් එකට විතර තියෙන ආදාළ මොකද? අපි මම අතන ඔයා මේ තද වෙන්න බා, ඔයා මේ අප්සෙට් වෙන්න බා. මම අහන්නේ දැන් අපි සවුත් ගමුකෝ නිකන් දැන් කැන්ඩි ගමුකෝ. එතකොට එතන CST එකක් හදලා එහෙම කරලා නැහැ. අයි කිල්මචි බලේ විතරක් CST එකක් හදලා ඒක අපි එඩියුකේෂන් එකකට දෙනවා. ඒක අපි ඇග්‍රිකල්චර් සයිඩ් එකට දෙනවා. එතකොට ඒක අපි මේක ගවර්න්මන්ට් පැත්තට දෙන්න පුළුවන්ද කියලා කලාචාරෙ දැන් මෙතන මෙහෙම දැන් CST කියන්නේ ළමයින්ට ඕගොල්ලෝ ආන්ටි ජොබ් එකකට ඉඳි වෙන්න ඕනේ. ඒ ජොබ් එකේ වෙලකීමේ වයිස් තමයි මේ විදිහට වෙන් කරලා දාලා තියෙන්නේ. එතකොට මේක රික්වෙස්ට් එකක් තියෙනවා මේ දේවල් අවශ්‍ය නැහැ. මේක අපේ රික්වයර්මන්ට් එකක් මේ තියෙන විදිහට මේ රික්වෙස්ට් කරපුවම මේ ගවර්න්මන්ට් එකෙන් දෙන්න ගන්න එක ප්‍රොබ්ලම් එකක් නෙවෙයි. මොකද මේක දැන් මම ෆෝසස් මම ආමි ආවුවට මම අතර කමාන්ඩ් කරාට අනිත් තුන්වරකම CSD ඉන්නේ. එතකොට ඒක තීරණය කරන්න තින්නේ මගෙන් මා CSD එකක් නෙවෙයි ගවර්න්මන්ට් ඩිසිෂන් එකක් අරගෙන තියෙනවා. ඒක අවශ්‍ය නැහැ කියලා තේරෙනවා. දැන් මම ලෑන්ඩ් එකක් දෙන්නේ මේ ලෑන්ඩ් එක එපා නම් ඒක කරන්න තියෙන්නේ රික්වෙස්ට් එක මේක ඒක යමා කියලා. අර කට්ටිය රිලීස් කරනවා. ඒක ඔබට මේක ඇත්තම කියනවනේ. තිත්ත ඇත්ත මේක මේ நீங்க ஒரு நிமிஷம் இதுல நீங்க நான் தொடர்ந்து விவாதிக்கணும். ஆனா இப்ப ராணுவத்தால தொடர்ந்தும் சலூன் நடத்தப்படுது, ராணுவத்தால சாப்பாட்டு கடை நடத்தப்படுது, ராணுவத்தால முன்பள்ளி நடத்தப்படுது, ராணுவத்தால தோட்டம் செய்து மரக்கறியோடு சந்தையில வீழ்படுது. அதை விடுங்க நீங்க அதுகளை விடுங்க. அதுகளை விட்டுட்டு மக்கள்கிட்ட வேலை மக்கள்கிட்ட விடலாம் தானே. எத்தனை பேர் பாதிக்கப்படலாம். DCC மீட்டிங்ல எடுத்த டிசிஷன் சொல்லி தனக்கு தரட்டுமா நான் அப்பளத்தை முன்னே சொல்லியிருக்கேன். එතකොට ඔයගොල්ලෝ මේක අපි DCC மீட்டிங்ல எடுத்த டிசிஷன் சொல்லி தனக்கு தரட்டுமா நான் அப்பளத்தை முன்னே சொல்லியிருக்கேன். එතකොට ඔයගොල්ලෝ මේක අපි මේ ඔයගොල්ලෝ මේ අපි මෙතන මේ තීන්දුවක් ගත්තොත් මේ ඔයගොල්ලෝ නිදහස් කරනවද? එහෙම බෑ නේද? නෑ. අපිට කරන්න බෑ. ඒ රික්වෙස්ට් එක ගන්නවා ගවර්න්මන්ට් එකේ ආයෙ ඔතොරිටි එකට. ඒ ඔතොරිටි එකෙන් ඩිසිෂන් එකක් ගන්නකොට මේක කරනවා මේ පිළිබඳව නැවත වතාවක් අපි ඕගොල්ලන්ගේ ආරක්ෂක අමාත්‍යාංශයට දැනුවත් කරනවා. හරිද? එතකොට දැන් අපි දන්නවා අපි ඕගොල්ලෝ මේ සමහර කය කියන විදිහම ඕගොල්ලෝ මේ ඒ කාලේ කියන්නේ 2009 පස්සේ කරපු නරක වැඩක් නෙවෙයි. හොඳ වැඩක් කරගෙන ඒකට ගෞරවය දෙනවා. நானூறு விஷயத்தை சொல்ல போனா 2009 பிறகு சரியா ராணுவத்தினரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு நம்மட பாராட்டுகள் வேண்டும். நாங்கள் எல்லாத்தையும் நிராகரித்து போகவும் கூடாது. ரெண்டாவது அவர்கள் நல்லா தெரியும், அவர்களது சிவில் பாதுகாப்பு பிரிவுல கூடுதலாக இருந்தவர்கள் எல்லாருமே முன்னாள் போராடி அவர்கள் என்னோட நேரடியாக பேசினாங்க. சரியா நம்ம பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்ல வரேன்னா அதன் பிறகு அந்த ஆக்களை வச்சு அவங்க என்ன முன்வழிகளை நடத்தினாங்க. அப்ப அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்ப அந்த பிரச்சனை நீண்டு கொண்டு வந்துச்சு. ஆனா இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப 15 வருடம் ஆகுது. இப்ப 15 வருடத்துக்கு பிறகும் நாங்கள் இதுகளை மேலும் இவ்வாறு தொடரணுங்கிற கேள்விதான் இப்ப இருக்குது. அது சம்பந்தமாக நீள நாங்க உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான செயற்பாடுகள் முன்னாடி அதற்கு நாங்கள் நினைக்கிறோம். இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத இந்த குழுவுல நம்ம தீர்மானம்
சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் இயங்குகின்ற முன்பள்ளிகள் தொடர்பாக நம்முடைய கல்வி திணைக்களத்தோட பேசிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதே போல காலி உறுதிகள் வழங்குகிற நடவடிக்கை எடுப்போம். அதன் சம்பந்தமாக நாங்கள் கலப்போம். அதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் 52, 53, 54, 58 ஆகிய காலப்பகுதியில் குடியேற்றம் செய்யப்பட்டவர்களுடைய காணி பத்திரம் இது வந்து அப்படின்னா வெளிப்படுத்த உறுதி செய்தால் லேண்ட் ரெஸ்டிங் போட்டுருக்காங்க. கடிதம் ஒன்று 11 சொல்லி நான் பதிவு இருக்குது இல்ல அது 2019 ஆண்டு போட்டுருக்கோம். 2019 ஆண்டு கொடுக்குறது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது தவிசாளர்களே அனுப்பப்பட்டது கடிதம் லேண்ட் ரெஸ்டிங் 11 ஆண்டு சொல்லி. ஆனால் அது எந்த உறுதியும் இல்லாம செய்யப்படுற இந்த ஒப்பந்தம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல. அவர் ரெஜிஸ்டர் பண்ணி லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்காரர் நாங்கள் சொல்லணும். நாங்கள் அதை டிசிசி மீட்டிங் ஒரு மீட்டிங் எடுத்து ஒரு டிசிஷனா எடுத்துக்கொண்டு திருப்பி அதை பற்றி ரிவைஸ் பண்ணி போட்டு அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லா அப்படிதான் செய்வோம். அப்படி இதுல எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்துல பல பிரதேச செயலர் பிரிவுகளையும் பூனேரி பிரதேச செயலர் பிரிவுகளையும் இந்த எல்லா ஸ்டேக்கு சொந்தமான காலங்கள் இருக்கின்றது. உண்மையா அதையும் கூட்டி இதையும் கூட்டி பேசுவோம். ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் இல்ல இந்த என்னண்டா இது எல்லாருக்கும் கூட உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும், எம்பிமார்களுக்கும் தெரியும். என்னண்டா உண்மையிலே அதாவது எலெக்ஷன் கோல் பண்ண பிறகு அல்லது எலெக்ஷனை கோல் பண்றது இலக்காக கொண்டு அரசியல் ரீதியான கொடுப்பனவுகள் தான் இந்த கொடுப்பனவு. அப்ப அந்த நேரத்தில் உண்மையிலே அதுல பெரிய குளறுபடிகள் உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அதனாலதான் இது நிறுத்த வேண்டி வந்து இருந்தால் கூட உண்மையிலே நம்ம இப்ப நாங்க கன்சிடர் பண்ணுவோம். உண்மையிலேயே ஸ்ரீதரன் சொல்ற மாதிரி நம்மளோட கஜித்தன் சொல்ற மாதிரி அவங்களோட அந்த பணத்தை மீள பெற்றெடுக்க முடியுமாங்கிறது நாங்க என்னன்னா இது உண்மையிலே ஒபிசோட பிள்ளைதான். ஏண்டா காசு வந்து இருக்கின்ற போது அதுக்கான வேலைகளை துரிதமாக செய்து கொள்ள முடியாம போனதுன்ற விளைவு தானே இது. அப்ப உண்மையில வேலை திட்டமும் இல்லாம இல்லை அல்லது ஏதாவது வெறும் மாட்டு திட்டத்தையும் போட்டிருக்கலாம், அதுகளுக்கான அனுமதி பெற்றுக்கலாம் அப்படி எல்லாம். அப்ப அதனால வேண்டி உண்மையிலே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னு கேட்டேன், இப்ப இது முடிஞ்சதான் இருக்க போகுது. இது பின்னாடி தான் திரும்ப வர போறது அந்த காசு நமக்கு. இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வேணும். அதனால இப்ப இருந்து ரெடி ஆகுங்க. நாங்க அடுத்த வருஷம் ஒதுக்கின்ற பணம் வந்து 100% செலவழிக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. திரும்பின காசுகளை நீங்க திருப்பி அதே திட்டங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் ஒரு நீங்க செய்தால் நீங்க ஒரு சின்ன டவுட் என்னன்னா இதுல கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாக்கு ஒதுக்கப்பட்டது 500 மில்லியன், ஆனா 31 மில்லியன் பாவிச்சிருக்கிறார். அப்படி வளமையா பட்ஜெட் லைனை தாண்டி என்ன இப்படி கொடுப்படுறது மாறி போட்டீங்களா? இப்ப அந்த அதிபருக்கும் அங்க ஒரு இன்னொரு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றாங்க. அது சூழ்நிலை டிரெக்டர் சால்வ் பண்ணிருக்கலாம். கொண்டு வரையில அப்புறம் வேற நிப்பாட்டத்தில் சர்க்குலர் வந்து அப்புறம் கேட்டாங்க. இதே விஷயம் நினைக்கிறேன். எனக்கு 3 கோடியே 10 லட்சம் திரும்பி நான் என்னுடைய ஒதுக்கீடு இதில் பார்த்தால் இப்போ எனக்கு பார்க்கலாம் தெரியுது 3 கோடி 10 லட்சம் எங்கள் காசு திரும்பி இருக்கு. இதில் கிளிநொச்சி ஹிந்து கோலத்துக்கு நான் ஒதுக்கின 15 லட்சம் நடக்குது. 15 மில்லியன் வட்டக்கட்சி ஒடிட்டு போட்ட காசு நடக்குது. பேனர் இந்த சுடலைக்கு போட்ட பேனர் காசு ஒதுக்கீடு நடக்குது. நான் இந்த கிளர்வனம் நினைக்கலையம்மா. ஆனால் ஹிந்து கோலத்தில் நினைக்கிறேன் அதிபத்த அசண்டையினம் முக்கியமான காரணம் கைத்தொழில் போட்டியை உருவாக்கலாம். அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எப்படி தயாரிக்கிறது யோசிக்கிறா அவங்களோட அதிகாரி. இரண்டாவது வந்து குறிஞ்சாத்தீவு உப்பளம் இருக்கு. தனியார் முதலீடு செய்ய தயார், ஆனால் கண்ணி வழி அகற்றப்படுகிறது என்று தொடர்ந்தும் அது வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. கொஞ்சம் ஒரு நாள் சொல்லிவிடும். அதான் வட்டக்கட்சி பாம் அக்கராயன் சீனி தொழிற்சாலை, அக்கராயன்ல இருக்கிற அக்கராயன் குளத்துக்குள்ள இருக்கிற கரும்பு தோட்டம் சீனி தொழிற்சாலையை ஒரு ஃபேக்டரி ஆக்குறதுக்கான திட்டம் என்ன? ஏன்னா அந்த ஏரியாக்கள்ல இருக்கிற பிள்ளைகள் இளைஞர் காடு இருக்குன்னு சொல்லி மண் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அனுமதி கொடுக்க இயலாது.
அப்படி அந்த எல்லா இடமும் மண் வெட்ட ஆரம்பிச்சாலும் மாவட்ட எல்லா இடமும் வேற காலம். அதனால விட அந்தந்த ஏரியாக்கள் இருக்குது, மண் அள்ளக்கூடிய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களை சரியான முறையில் இனம் கண்டு அதன் மூலமாக எந்த விதமான பாதிப்பு இல்லைங்கிறத அறிக்கையை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கும். மாவட்ட சுற்றாடல் பாதுகாப்பு கூட்டமான என்விரான்மெண்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில இருக்க மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ரெக்கவர் பண்ணி இருக்கிற இடங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. மற்ற இடங்கள் இந்த கமிட்டி ரெக்கவர் பண்ணாத இடங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அதுதான் அதுதான் விசிட் பண்ணி மொத்தமான இடத்தை அடையாளப்படுத்தி கொண்டு கொடுக்கும். மற்ற இடங்களை எங்களுடைய அதாவது பிரதேச செயலாளர்களுக்கான தெரியாமல் கொடுக்கக்கூடாது. சரியா? කවුදාරි මුඩ අපි තාඩම් කරලා තියෙනවා. කවුදාරි මුඩෙන් වැල්ලි ගෙනියම සහ ආයරීම තාඩම් කරලා තියෙනවා. මේ සේපෙන් පුරුදු ඉප කටේල පුරුදු நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு சில ஏரியாக்கள் இருக்குது மண் அகலும் அகல வேண்டிய தேவையும் இருக்கு. சரியா? அதுக்கான டிசிஷன் வந்து நாங்க இப்போதைக்கு நாங்க நிப்பாட்டுறோம். சரியா? அப்படி தேவை வருகின்ற பொழுது அடுத்து அந்த பிரதேச செயலாளர் எல்லாமே சேர்ந்து அதுக்கான முடிவெடுப்பாங்க. தொடர்ச்சியாக மாவட்டத்துக்கு வைக்கிறோம். நாங்கள் ஒரு அடுத்த வருஷத்துக்கு இந்த 7000 மணி நேரம் முடிக்கலாம். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு முன்பணிகள் ஏற்கனவே நான் இது சம்பந்தமா இருக்கா பாராளுமன்றத்திலும் கேள்வி கேட்டு ஒருக்கா உரையாற்றின பிறகு எனக்கு எதிராக ஒரு போராட்டமும் இடமளிக்கிறதுக்கு நடத்தப்பட்டது. நான் அப்படி கேட்டுக்கிறதுக்காக ராணுவம் செய்கின்றேன். இப்பயும் இதுல ராணுவம் இருக்குது, அவைதான் செய்யும் வச்சிருக்கிறார்கள். அவைதான் பள்ளிக்கூட கல்வி திணைக்களத்துக்குள்ள கொடுங்க, அதே சம்பளத்தை கொடுங்க கல்வி திணைக்களத்துக்கு. මේක අපි කතා කරන්නේ ඔයගොල්ලෝ CST ගැන. දැන් මේ ප්‍රයිමරි ස්කූල්ස් කීපයක් තියෙනවා මේ CST පවතක නැන එක. ඒක අපිට දෙන්න බැරි හේතුවයි. ඒක CST නේ පවත කරන්නේ. ඔව්. ඒක විද්‍යා සෝනල් දෙපාර්තමේන්තුවේ කරන්නේ CST එකේ මේ ටීචර්ස්ලා සෙට් කරන්නේ. හරි. එතකොට ඒක නඩත්තු කරන්නේ සෝනල් ඩිපාර්ට්මන්ට් එකේ এডুকেෂන් ඩිපාර්ට්මන්ට් එකද ඔබතුමාලාද? අපෙන් මෙන්න නඩත්තු වෙන්නේ. අපි දැන් ජස්ට් අගේන්ස්ට් ද ටීචර්ස්. அவை சம்பளம் கொடுக்குறது சிஎஸ்சி தான்.